வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். முதலாவது, வாக்குத்தத்தத்தை ஆராய வேண்டும். நமக்கு கிடைச்ச வசனத்துடைய முன் மற்றும் பின்பகுதிகளை ஆராயும் போது எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அது நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் எப்படி கூடாரத்துக்கு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவன் தன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்குவேன்னு சொன்னாரோ, அதை நினைவு கூர்ந்தது போல நாமும் அனுதினமும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வேண்டும், விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது, வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். எப்படி யோசேப்பு வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தாரோ அதே போல நாமும் சிறையிருப்போ, படுகுழியோ, ஏமாற்றமோ, வஞ்சனையோ எதுவாக இருந்தாலும் அவர் வாக்கு நிறைவேறும் காலம் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும். நான்காவது, வாக்குரைத்தவரை அறிந்திருக்க வேண்டும். நமக்கு வாக்கு கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதன் அல்ல. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அவரோ என்று மாறாதவர். அவர் சொன்னதை செய்து முடிப்பவர் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென்.